சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னும் பாருங்க, நீங்க எல்லாரும் என்ன பாடு போட போறீங்க? இல்லங்க, நீங்க வீம்புக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க. வேணாங்க. ஆமாடி, வீம்புக்கு தாண்டி பண்றேன் நானு. என்ன பழி வாங்குறதுக்கு நீங்க எல்லாம் கூட்டு சேர்றீல்ல? என்ன பாரு, இந்த வீம்புக்கு நான் என்னென்ன பண்ண போறேன்னு பாரு. இல்லங்க, என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க. ஏங்க, இது சட்டப்படி தப்பு. அண்ணே, இந்த மாதிரி தானே போன தடவை பண்ணி மொத்த பேரும் ஜெயிலுக்கு போனோம். இப்போ அதையே சொல்ற? மறுபடியும் எங்களை ஏமாத்துறியா? நடக்கவே நடக்காது இதெல்லாம். ஏய், நடத்தி காட்டுறேன் நானு. அந்த தர்ஷினி பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் லேட்டா தான் சேர்த்தான். இன்னும் 2 மாசத்துல 18 வயசு ஆகிறேன். நான் முடிச்சு வைக்கிறேன். அவளை நான் கட்டி வைக்கிறேன்டா உனக்கு. நீ கரியாளா, நீ சாகக்கூடாதா? என் குடும்பத்தில் நீ ஒரு ஆளு. தர்ஷினி உனக்கு தான். அண்ணே, என்னென்ன திரும்ப என்னென்னமோ சொல்லி என்ன குழப்புற? அவங்கெல்லாம் என்னென்ன சொல்லுவாங்க? என்ன அவங்க எவளுகளும் இங்க இல்ல. இந்த வீட்டுல குலசேகர மட்டும்தான். நான் உனக்கு கொடுக்குற வாக்கு. ஏய், உனக்கு மட்டும் இல்லடா, என்னைய தோக்கடிக்க நினைக்கிறவங்களுக்கு இருக்காளுகள்ல, எல்லாம் தெரிச்சு ஓட போறாளுங்க பாரு. அதுக்காக தான் செய்யறேன். இனிமே யார் நினைச்சாலும் மாத்த முடியாதா? என் மகன் உனக்கு தான்டா. அண்ணா வேணாம்ண்ணே. சத்தியம்டா, சத்தியம். தர்ஷினிமா, என்னம்மா திரும்ப ஆரம்பிக்கிறாரு? அவர் என்னம்மா நினைச்சிட்டு இருக்காரு? தேவையில்லாம என்ன எதுக்குமா இழுக்கிறாரு? தர்ஷினி, அவர் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் செய்ய முடியாதுமா. அதை நீ புரிஞ்சுக்கோ. செய்ய முடியாது, நாம தான் சித்தி இப்படி தனியா பேசிட்டு இருக்கோம். ஆனா அவரு நினைச்சதெல்லாம் செய்யறாரு. அவர் தானே ஜெயிக்கிறாரு. ஆதிராத்து விஷயத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கான்பிடென்ட்டா ஒரு பிளான் போட்டீங்கல்ல. ஆனா கடைசியில முடிவு என்ன? அவர் தானே ஜெயிச்சாரு. உங்க கண்ணு முன்னாடியே நடு ரோட்ல வச்சு தாலி கட்டினாரு. உங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? அதுக்கப்புறம் இத்தனை நாள் அந்த ஜோக்கர் கரிகாலனையும் அவங்க அம்மாவையும் இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்க கூட தான் வாழணும்னு ஆதிராத்தையே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ண முடிஞ்சிச்சு? எதிர்த்து பேசுறதுனாலயோ இல்ல இந்த ஜான்சி ராணி மாதிரி ஆளுங்களை அடிக்கிறதுனாலயோ இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது சித்தி. ஒண்ணு அவங்க மொத்தமா இங்க இருந்து போயிடணும், இல்ல நாம போயிடணும். இதான் சொல்யூஷன். தர்ஷினி, உன் வயசுக்கு நீ வேகமா பேசுற. ஆனா நீ சொல்றதெல்லாம் செய்யறதுனால பல கான்சிக்வன்சஸ் வரும். அது உங்களை பாதிக்கும். அதை பத்திலாம் யோசிச்சுதான் அம்மா பேசாம இருக்காங்க. நீ உன்னை மட்டும் வச்சு யோசிச்சு பேசுற. இப்போ உங்க அம்மா ரேணுகா சித்தி நந்தினி சித்தி எல்லாம் தனிப்பட்டு யோசிச்சிருந்தா எப்போ போயிருக்கலாம்.
ஆனா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்களாம் இருக்கீங்க. அவங்க அவங்களுக்காக யோசிக்கிறத விட உங்களுக்காக அதிகமா யோசிக்கிறாங்க. சரி, யோசிக்கிறாங்க, கரெக்ட். ஆனா இப்போ அதனால என்ன மாற்றம் நடந்திருக்கு? ஒண்ணுமே நடக்கலையே. இப்போ ஏன் வாழ்க்கையை காலி பண்ண பாக்குறாரு? ஐஸ்வர்யா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிப்பேன்னு ஃபைட் பண்ணா. முதல்ல முடியாது அப்படி இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவ ஸ்ட்ராங்கா நின்னதும் போய் தொலைட்டோன்னு விட்டாங்கல்ல. ஆனா அவ விருப்பத்துக்காக விடல. இங்க எங்க கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டுமே கிடைக்காது. நான் அப்பாவை மட்டும் சொல்லல, ஞானம் சித்தப்பாவாலே முடியாது, கதிர் சித்தப்பாவும் செய்ய மாட்டாரு. இவ்வளவு அடிபட்டதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல சித்தியும் தாராவையும் எப்படி பாக்குறாருன்னு தாரா சொன்னான். பாவம், தாரா எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? இப்படி இங்கே இருந்து மனசு கஷ்டப்படுறதுக்கு எங்கேயாச்சும் போய் நிம்மதியா இருக்கலாம். இல்ல தங்கம், நீ புரியாம பேசுற. வெளியில எல்லாம் போக முடியாது. அதான் ஏன்? நம்ம கிட்ட பணம் இல்ல, அதனால நம்மளால இண்டிபெண்டா இருக்க முடியாது. அதானே சித்தி? இல்ல தர்ஷினி, நீ திரும்ப திரும்ப தப்பா தான் யோசிக்கிற. உன் வயசும் ஆத்திரமும் உன் கண்ணை மறைக்குது. இங்க பணம் ஒரு பிரச்சனையே இல்ல தர்ஷினி. ஏன் உங்க அம்மா வெளியே போய் ஏர்ன் பண்ணலையா? அதான் கெடுத்து விட்டாரே சித்தி. இப்ப புரியுதா? சோ நம்ம எங்க போனாலும் விடாம துரத்தி பிரச்சனை கொடுப்பாரு. அப்புறம் எதுக்கு நாம ஓடணும்? இங்கே நின்னு பதிலடி கொடுக்கணும். இன்னைக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கே சம்பளம் உண்டுன்னு சட்டம் வந்துருச்சு. அதை கேட்டு வாங்க முடியாதா இவங்களால? ஆனா பணம் இல்ல இங்க விஷயம். அதை தாண்டி நிறைய இருக்கு. நீ எதையோ நினைச்சு குழம்பாத. உனக்கு நாங்க இருக்கோம்ல, எப்பவுமே கூட இருப்போம். ஓகே சித்தி, ஆனா ஒண்ணு, என் ட்ரீம் வேற. பெரிய அத்லட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். படிப்புலயும் அச்சீவ் பண்ணணும், பெரிய அத்லட்டாவும் ஆகணும். ரெண்டுத்துலயும் என்னால ஜெயிக்க முடியும். இன்னும் 1 மாசத்துல நேபாளில் ஒரு பெரிய காம்படிஷன் வருது. அதுக்கு என் ஸ்கூல்ல இருந்து என்ன போ சொல்லி செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு நான் போயே ஆகணும். அங்க போய் 10 days தங்கி நான் அந்த போட்டியில ஜெயிக்கணும். இப்போதைக்கு அது மட்டும் தான் என்னோட ஃபோக்கஸ். ஆனா இப்போ இவர் பண்றதெல்லாம் பார்த்தா அதுல பெரிய பிரச்சனை பண்ணிடுவாருன்னு தோணுது. என் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது சித்தி. தர்ஷினிமா,